வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய்க்கு பயந்து ஒரு தொகுதிக்கு ரூபாய் 100 கோடி திமுக செலவு செய்யும். பத்திரிகையாளர் மணி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நடிகர் விஜய் இன்னும் நேரடியாக களத்திற்கு வராத நிலையிலேயே திமுக அச்சமடைவதாக பத்திரிகையாளர் மணி தெரிவித்துள்ளார். ஒருவேளை விஜய் களத்தில் இறங்கிவிட்டால் திமுக இன்னும் அதிகமாக அச்சமடையும் என்றும், ஒரு தொகுதிக்கு 50 கோடி முதல் 100 கோடி வரை செலவு செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் மணி அளித்த பேட்டியில் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய்க்கு 15 முதல் 20% வாக்குகள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். குறைஞ்சபட்சம் 10 முதல் 12% வாக்குகள் அவர் பெற்றால் திமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் என்றும் பத்திரிகையாளர் மணி தெரிவித்தார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்துவிட்டால் அது நிச்சயமாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என்றும் ஆட்சி மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காக எந்த சமரசத்தையும் செய்ய தயார் என்று விஜய் கூறியது. அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார் என்றுதான் தான் கருத்துவதாக பத்திரிகையாளர் மணி கூறினார். மொத்தத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இதுவரை கண்டிராத மிகவும் சவாலான ஒரு தேர்தலாக இருக்கும் என்றும் பத்திரிகையாளர் மணி தனது பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.